ஸோ வணக்கம். இன்னைக்கு ஒரு தினம் ஒரு வினா அப்படிங்கிற வினா அதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துருக்க கொஸ்டின் சொன்னா இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிராப்டி கமிட்டின்னு சொல்லலாம். அதே டிராப்டி கமிட்டி இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது இந்த டிராப்டி கமிட்டி. ஸோ இந்த டிராப்டி கமிட்டில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் தான் இந்த ஹெட் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஹெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 பேர் கொண்ட இவரோட சேர்த்து 7 பேர் கொண்ட குழு தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மேக்சிமம் அதிகம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ராஜேந்திர பிரசாத் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கமிட்டியினுடைய சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, வழிகாட்டு குழு தலைவராக செயல்படுவாரு. ஜவஹர்லால் பாத்தீங்கன்னா நேரு பாத்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அரசியலமைப்பு குழு தலைவராகவும் மத்திய அரசியலமைப்பு குழு தலைவராகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கமிட்டி ஹெட்டாகவும் இவர் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் தரேன். என்ன அப்படின்னா இந்த டிராப்டி கமிட்டியில் ஒரு 7 பேர்ல பாத்தீங்கன்னா நான் சேர்பர்சன் சொல்லிட்டேன். அந்த 7 பேர் யார் அப்படிங்கிறது அவரை முக்கியமா 2 பேருக்கு பதிலாக இன்னும் 2 பேர் போட்டிருப்பாங்க. அதை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.